ஸ்ரீ மகாபெரிவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த வழிபாடுகள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, ஏதாவது விஷயம் நடக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை தீர வேண்டிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு வேண்டுதல் நம்ம இஷ்ட தெய்வத்திட்டையோ குல தெய்வத்துக்கிட்டையோ நம்ம வைப்போம். அப்படி வைக்கும் பொழுது அந்த விஷயங்கள் நமக்கு உடனடியாக நடக்க மாட்டேங்குது, வேண்டுதல் நிறைவேற மாட்டேங்குது, தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எந்த விஷயத்துலேயும் ஒரு தடைகள் இருக்குது, நம்ம நினைக்கிற விஷயம் தடைகள் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்காக வேண்டிக்கலாங்க. அப்படி தூரமாக இருக்குது, என்னால் அடிக்கடி போக முடியாதுங்கிறவங்க பக்கத்தில் எந்த அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரிங்க, அந்த ஆலயத்துக்கு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி அந்த அம்மனை மனசார வேண்டிக்கோங்க. அம்மா, எனக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடுங்க, எந்த தடைகளும் இருக்கக்கூடாது, இந்த விஷயம் எனக்கு கூடிய சீக்கிரமாக நடக்கணும், திருமணமாகட்டும், எந்த சுப விஷயமாக இருந்தாலும் சரிங்க, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்களாகட்டும், எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க. நல்லபடியாக இந்த விஷயத்தை நீங்கள் நடத்தி கொடுத்துடுங்கம்மா. நான் உங்கள் கோவிலுக்கு வரும் பொழுது நான் வெள்ளம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், வெள்ளம் கரையிற மாதிரி என்னுடைய பிரச்சனைகள் தடைகள் அத்தனையும் விலகிடணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் முடிந்த அளவு 5 கிலோவோ 3 கிலோவோ எவ்வளவோ உங்கள் சக்திக்கு மிகுந்த அந்த வெள்ளத்தை வாங்கி கொண்டு போய் உங்கள் கைகளாலேயே நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய மடப்பள்ளிகள் அப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா கோவிலுக்கு அவங்க உபயோகப்படுத்திக்குவாங்க. அப்படி நீங்கள் கோவிலுக்கு எடுத்துக்கிட்டு போகும்போது கோவிலில் மூலஸ்தானத்தில் நின்று அம்மன்கிட்ட மனசார வேண்டிக்காங்க. நீங்கள் நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றிம்மான்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் கொடுத்துடுங்க. இந்த மாதிரி வேண்டிக்கும்போது கண்டிப்பாங்க அந்த விஷயங்கள் நமக்கு உடனடியாக நடக்கும், தடைகள் அத்தனையும் விலகிடும். செஞ்சு தான் பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்க